ஓம் சாய்ராம். இன்றைக்கி பாபா டே. நான் வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங் வேறு 9 வார வியாழன் விரதம் வந்து இருக்கிறேங்க. போன வாரம் தான் ஃபஸ்ட் வீக்கு, இது செகண்ட் வீக். இன்றைக்கி எதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வேறு வீடு மாறிட்டோம். இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாபா கோயில் இருக்குது. ஏதோ ஒன்று அடிக்கடி போயிடுவேன் நான். இந்த சைடு புது வீடு வந்ததுக்கப்புறம் போன வாரமும் தேடினேன், எனக்கு பக்கத்தில் வந்து பாபா கோயில் தெரியல. இப்போயும் இன்றைக்கி வந்து போக முடியல. இப்போ தான் சாமியெல்லாம் கும்பிட்டு பாபாவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நினைக்கிறேன், என்னடா இன்றைக்கி வந்து பாபா கோயில் போக முடியலையே, பாபாவை பார்க்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் தான், கரெக்டாக 10 நிமிஷம் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பழைய வீட்டில் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஐயர் வந்து, அந்த பூசாரி ஐயா வந்து பாபா ஃபோட்டோ ஃபுல்லாக எடுத்து 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோட்டோ கிட்டக்க எனக்கு அனுப்பியிருக்கிறார். எனக்குனாலும் ஷாக்கு. என்னடா நம்ம வந்து இப்போ தான் நினச்சோம் பாபா வந்து டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி அவரை பார்க்கணும்னு நினச்சோம், அந்த கோயிலேருந்து ஃபோட்டோ எனக்கு தானாக வருது. இத்தனைக்கு எனக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு தடவை கால் பண்ணார். அவர் நம்பரை நான் அதுக்கடுத்து சேவ் கூட பண்ணலை, ஓப்பனாக சொல்லப்போனால். எனக்கு வந்து அப்படியே மெய் சிலுத்துருச்சு, கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு. பாபா நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம வந்து ஒரு பக்தன் வந்து மனசார வந்து நினச்சோம் அப்படின்னா அதை கண்ணு முன்னாடி நமக்கு ஓடோடி வந்து அவருக்கு எப்படி அனுப்பணும்னு தோணுச்சு கூட தெரில. நான் வந்து அவர்கிட்ட கூட இன்னும் பேசலை, அதுலேருந்து மீண்டு வரல. யார்ட்டையும் சொல்ல முடியல. நான் வந்து அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணி, அப்பா எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பாபா இருப்பார், பாபா எங்கேயும் இருப்பார், நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் வச்சுட்டாங்க. அடுத்து அவருக்கும் ஒர்க் இல்லையா. ஸோ பாபா இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளுக்கு வந்து நம்ம ஒன்று ஆசைப்பட்டு கேட்டோம் அப்படின்னா தக்க தருணத்தில் நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு. இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை உங்கள்கிட்ட சொல்கிற பாக்கியம் எனக்கு வந்து இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் எல்லாருக்குமே இனிய நாளாக அமையட்டும். ஓம் சாய்ராம்.